எனவே அந்த முதன்மை குற்றவாளி யார் என்பதிலே பகல்காம் நேற்று இன்று நாளை சிறப்பு தொடர் நிலையில் இந்த முதன்மை குற்றவாளி யார் என்பது குறித்த அதிமுக்கிய தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்திய உளவுத்துறை மற்றும் இராணுவத்திடம் பேசிய அதிலிருந்து அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையிலே அவன் யார் என்பது குறித்து தற்போது நாம் உலகிற்கு முழு வெளிச்சம் போட்டு காட்ட இருக்கிறோம். ஏற்கனவே இது குறித்த தகவல் சிலர் கசிந்திருந்தாலும் தற்போது முழுமையாக வெளிச்சம் போட்டு என்றால் இவன்தான் முதன்மை குற்றவாளி என்பது மிக முக்கியமானது. அந்த தற்போது அந்த புகைப்படங்கள் தற்போது வர இருக்க புகைப்படங்களை தற்போது பார்ப்போம். அந்த தீவிரவாதி யார் என்பது குறித்து இந்த 3 தீவிரவாதிகள் குறித்த நிழற்படங்கள் ஏற்கனவே இந்த வரைபடங்கள் எல்லாம் கொடுத்திருந்தார்கள் போலீசார். அது மட்டும் இவர்கள் புகைப்படங்களாக இருந்த காட்சிகள் இந்த 4 பேர் தான் அந்த பைசரன் புல்வெளியில் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே வந்து அப்பாவிகளை சுட்டு கொன்றது, அந்த பகல்காமில் பைசரன் பள்ளத்தாக்கிலே. அது மட்டும் இல்லாமல் தற்போது நாம் பார்க்கக்கூடிய இதில் மிக முக்கியமான குற்றவாளி இவர்தான். இவன் பெயர் அடில். அதாவது ஒருமையில் பேசுவதற்கு வருந்துகிறேன், இருந்தாலும் இவன் செய்த பாவ செயல் ஈனச் செயலானது இவனை ஒருமையில் பேசலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை என்று நான் தெளிவாக முடிவெடுத்து பேசுகிறேன். ஒருமையிலே சொல்கிறேன். இவனுடைய பெயர் அதில் அகமது தொகோர் என்பதுதான். இவன் அனந்தநாக் மாவட்டம், காஷ்மீர் உள்ள அனந்தநாக் மாவட்டத்தை சேர்ந்தவன். பிஜிபெஹரா டவுனை சேர்ந்த குர்வே வில்லேஜ் என்ற அந்த கிராமத்தை சேர்ந்தவன். இவன்தான் முதன்மை பயங்கரவாதியாக இந்த பைசரன் பள்ளத்தாக்கில் நடைபெற்ற 26 பேரை கொலை செய்த சம்பவத்திலே, படுகொலை செய்த சம்பவத்தில் முதன்மை குற்றவாளியாக இவன் தான் தற்போது பார்க்கப்படுகிறான். அதில் அகமது தொகோர். இவன் யார் என்றால் இவன் இந்தியாவினை சேர்ந்தவன், அனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள அந்த குரே கிராமத்தை சேர்ந்தவன். 2018ஆம் ஆண்டு, கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த அதில் அகமது பாகிஸ்தானுக்கு ஸ்டூடெண்ட் விசா, மாணவர் விசா திட்டத்தின் கீழ் அங்கு சென்றிருக்கிறான். அங்கு சென்றவன் அதற்கு முன்னாலேயே இவனுக்கு அடிப்படைவாத கருத்துக்கள், மதவாத அடிப்படைவாத கருத்துக்கள் மீது மிகுந்த பற்று கொண்டவனாகவும் அது போன்ற இயக்கங்களிலே பங்கேற்றிருக்கிறான். அதற்கு பிறகு இவன் ஸ்டூடெண்ட் விசாவிலே சென்ற பிறகு அப்பொழுதே உளவுத்துறையின் கண் இவன் மீது இருந்திருக்கிறது. ஆனால் திடீரென 6 மாதங்களாக அவனுடைய குடும்பத்துடன் தொடர்பை அவன் அறுத்து கொண்டிருக்கான். குடும்பத்தில் யாருடன் பேசுவதில்லை, வீட்டிற்கு வருவதில்லை, ஏதோ ஒரு இடத்திலே இருந்து இந்த பயிற்சிகளை யாம் கற்றுக்கொண்டிருக்கான். அதற்கு பிறகு 2018 மாணவர் விசாவின் மூலமாக பாகிஸ்தான் செல்கிறான். அதற்கு பின் ஓராண்டு இவன் எங்கிருக்கிறான், என்ன செய்கிறான் என்பது குறித்து இவனை பற்றி எந்த தகவல்களும் இல்லாமல் போகிறது. அதை பற்றற்றவராக மாறிவிடுகிறான். உலக பற்றிலிருந்து விலகி இருக்கிறான். யாருடன் தொடர்பில்லை, எங்கே இருக்கிறான், என்ன செய்கிறான் என்று யாருக்குமே தெரியவில்லை. அதன் பிறகு திடீரென மீண்டும் இவன் குறித்த தகவல் வேறொருவரை தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையிலே இந்த அதில் அகமது லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்தின் மூலமாக பாகிஸ்தானிலே இவனுக்கு சிறப்பு பயிற்சி, துணை இராணுவ பயிற்சி எல்லாம் கொடுக்கிறார்கள். துப்பாக்கி சுடுதல் முதல் அனைத்து வகையான ஈனச் செயல்களை செய்வதற்கான, படுகொலைகளை செய்வதற்கான அனைத்து வகையான பயிற்சிகளையும் இந்த அதில் அகமதுக்கு கொடுக்கிறார்கள். அங்கு பயிற்சி பெற்றுக்கொண்டு கடந்த 2024ஆம் ஆண்டு, கடந்த ஆண்டு அக்டோபரிலே இந்தியாவுக்குள் வருகிறான். அதுவும் இந்தியாவுக்குள் போகும்பொழுது விசா மூலமாக விமானத்தில் செல்கிறான். வரும்பொழுது எப்படி வருகிறான் என்றால் அதாவது பூஞ்ச், ரஜோரி பூஞ்ச் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இது ஒரு எல்லை பகுதி, இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதி. அதில் உள்ள காடுகள் வழியாக, அடர்ந்த காடுகள் இருக்கும், செங்குத்தான மலைகள் இருக்கும். அந்த மலைப்பாதைகள் வழியே இந்தியாவுக்குள் ஊடுருவுகிறான். அதாவது தீவிரவாதிகள் இவனுடன் 4 பேர், மொத்தமாக 5 பேர் ஊடுருவுகிறார்கள். அதில் ஒருவன் அதில் அகமது. அதில் அகமது 2 முக்கியமான பேரை அழைத்து வருகிறான். அதில் ஒருவரின் பெயர் நீங்கள் பார்த்தால் மூசா என்ற பெயர். அந்த மூசா என்றால் மிக முக்கியமான ஒரு தீவிரவாதி. மூசா அசிம் மூசா, இவர் ஒரு பாகிஸ்தானியர். அதே போன்று மற்றொரு பாகிஸ்தானியர் அலிபாய் மூசா அசீம். இந்த 2 பாகிஸ்தான்களை அழைத்து கொண்டு மேலும் 2 இந்தியர்கள், இந்திய காஷ்மீர்கள், அவர்களை சேர்த்துக்கணும். மொத்தம் 5 பேராக அந்த காடுகள் வழியாக, அந்த அடர்ந்த காடுகள் வழியே நள்ளிரவின் வழியே உள்ளே வந்து விடுகிறான். வந்து இந்தியாவுக்குள் கலந்து விடுகிறான். இந்தியாவுக்குள் வந்த பிறகும் இவனுடைய தொடர்புகள் யாரையும் தொடர்பு கொள்ளவில்லை. இவன் தனியாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறான். திடீரென பகல்காமில் ஏப்ரல் 22ஆம் தேதி 1:50 மணிக்கு திடீரென இவனும் அந்த 5 பேரும், அந்த 4 பேர் என மொத்தம் 5 பேர் துப்பாக்கிகளுடன் உள்ளே வருகிறார்கள். 2 பாகிஸ்தானியர்கள், 3 இந்தியர்கள். திடீரென வந்து 3 பிரிவுகளாக பிரிந்து கொண்டு அந்த படுகொலையை அரங்கேற்றுகிறார்கள். துப்பாக்கி முனையிலே ஆண்களையும் பெண்களையும், ஆண்களை தனியாக வைத்துட்டு பெண்களையும் குழந்தைகளும் ஒரு பக்கம் அனுப்பிவிட்டு ஆண்களை மட்டும் சுட்டுக் கொள்கிறார்கள். இது அதற்கு பின் நடந்தது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் இந்த அதில் அகமது தான் முதன்மை குற்றவாளி.